ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஆர் வீடியோ கிரியேட்டர் சேனல். நான் உங்க என்ஆர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு உலக மர்மம். ஜப்பான்ல இருக்கிற அமிடிகாரா காடு. இந்த காட்டுக்குள்ள ஒரு முறை நீங்க கால் வச்சா அப்புறம் நீங்க உயிரோட திரும்புறதுக்கு அந்த கடவுள் நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள கம்பஸோட கூட வேலை செய்யாது, செல்போன் சிக்னல் கிடைக்காது. ஏன் அங்க இருக்கிற அமானுஷ்ய சக்திகள் உங்களை வெளியே விடாது. சம்பவம் நடந்தது 2004. கெஞ்சி அப்படிங்கிற ஒரு ஜெர்னலிஸ்ட் இந்த காட்டோட ரகசியத்தை உடைக்கணும்னு உள்ள போறாரு. அங்க ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வழி தெரியாம போயிடக்கூடாதுன்னு மரங்கள்ல சிவப்பு ரிப்பன் கட்டிட்டு போவாங்க. கெஞ்சியும் ஒரு 1000 மீட்டர் நீளமான ரிப்பனை தன் இடுப்புல கட்டிட்டு ஒரு முனைய காட்டு வாசல்ல கட்டிட்டு உள்ள போறாரு. சுத்தி சுத்தி மரங்கள், சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத அளவுக்கு அடர்த்தியான காடு. திடீர்னு ஒரு இடத்துல கெஞ்சிக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஒரு பெண் பாட்டு பாடுற சத்தம். ஆனா அங்க யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சத்தத்தை நோக்கி கெஞ்சி போறப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பெண் உட்கார்ந்துருக்கா. வெள்ளை சேலை, தலைமுடி முகத்தை மறைச்சிருக்கு. இங்க என்ன பண்றீங்க இன்னும் கெஞ்சி கேக்குறாரு. அந்த பெண் மெதுவா திரும்பி கெஞ்சியோட இடுப்புல இருக்கிற ரிப்பனை பார்த்து சொன்னா, ஏன் என்னை கட்டி இழுக்கிறீங்க? கெஞ்சிக்கு ஒன்னும் புரியல. நான் உன்னை கட்டளையம்மான்னு சொல்லி ரிப்பனை பாக்குறாரு. அங்கதான் ஒரு பெரிய ஷாக். அவர் இடுப்புல இருக்கிற ரிப்பனோட மறுமுனை அந்த பொண்ணோட கழுத்துல இறுக்கமா சுற்றப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கதை இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல கெஞ்சிக்கு என்ன ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி பயங்கரமான கதைகளை தேடி தேடி சொல்ல ஊக்கமா இருக்கும். பயந்து போன கெஞ்சி ரிப்பனை அறுத்தெறிஞ்சிட்டு ஓடுறாரு. ஒரு 20 நிமிஷம் மூச்சு இறைக்க ஓடிட்டு ஒரு மரத்துல சாஞ்சு நிக்கிறாரு. அப்போ மேலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அவர் முகத்துல விழுது. மெதுவா அண்ணாந்து பார்த்த கெஞ்சி அங்கேயே அலறி விழுந்துட்டாரு. ஏன்னா மேல ஒருத்தன் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கான். அவனோட முகம் அது வேற யாரும் இல்ல, அப்படியே கெஞ்சி மாதிரியே இருக்கு. அந்த இன்னொரு கெஞ்சி இவரை பார்த்து பேசுறான். நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா நீ ஓடுற ஒவ்வொரு அடியும் உன்னை இன்னும் ஆழமா காட்டுக்குள்ளதான் கொண்டு போகுதுன்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறான். 3 நாள் கழிச்சு போலீஸ் கெஞ்சிய தேடி போறாங்க. கெஞ்சி கிடைக்கல. ஆனா அவரோட கேமரா மட்டும் ஒரு பாறை மேல் இருந்தது. அந்த கேமராவுல பதிவான கடைசி 5 நிமிஷம் அதுதான் இப்போ வரைக்கும் உலகத்திலேயே மிக கொடூரமான வீடியோவா கருதப்படுது. அந்த வீடியோவுல கெஞ்சி பேசுறாரு, யாரோ என்னை இழுக்கிறாங்க, என் கண்ணு முன்னாடி என்னோட உருவமே ஆயிரக்கணக்கில் தெரியுதுன்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் வீடியோவுல கேமரா ஆடுது. மண்ணுக்குள்ள இருந்து ஆயிரக்கணக்கான மனித கைகள் வெளியே வந்து கெஞ்சியோட கால்களை பிடிச்சு பூமிக்குள்ள இழுக்குது. கெஞ்சி கத்துறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் பூமிக்குள்ள முழுசா மறைஞ்சிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் கெஞ்சி என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கேமரா வீடியோவை ஜப்பான் அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ஆர் வீடியோ கிரியேட்டர்ல இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அமிடிகாரா ரகசியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்ககிட்ட அந்த கேமரா கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயமுறுத்துங்க. அடுத்த ஒரு டிக் டிக் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் உங்க என்ஆர். பி சேஃப், பி அலர்ட்.